கோடை என்ன பாடாப்படுத்துது, சாப்பிட்டதெல்லாம் சூடாயிருச்சு, மலம் கழிக்க முடியல, சிறுநீர் கழிக்க முடியல, அப்படியே எரிச்சலா இருக்கு அப்படின்லாம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் காலத்தை திட்டி விட்டு நாளைக்கு மறுமையில போய் நிப்போம்ல. சூரியன் எங்க இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சில மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ் நிறுத்தி இருப்பான். 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரியனுக்கு மனுஷன் என்ன பாடுபடுறான் தெரியுமா? ரோட்ல போகும்போது பாக்குறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல பைக்ல போறவன் சிக்னல் எங்க இருக்கு, நேல் இங்கன்னு இங்க நின்னுறான். இப்ப கவர்மெண்ட் ஒரு ஏற்பாடு வேற, எல்லா சிக்னல்லையும் பச்சை துணி கட்டி வச்சிருக்காங்க, வெயில் மேல படக்கூடாதுன்னு. அந்த நிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தாங்க முடியலையே. எங்க 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, ஒரு நிமிஷம் ரோட்ல நிக்க முடியுதா? அந்த எண்ணம் வருதா? நம்ம அங்க இருக்க வெயில் பரவாயில்ல நிப்ப நின்றுவோமா? முடியல. மறுமையில எப்படி தெரியுமா இருக்கும்? வெட்ட வெளி, எந்த கூடாரமோ, எந்த மரமோ, எந்த நிழலோ, எந்த ஒதுங்குமிடமோ இல்லாத ஒரு நாள்ல சூரியனை சில மைல்களுக்கு அப்பால் அல்லாஹ் நிக்க வைப்பான். அப்ப எதுக்கு படிப்பினை பெறணுமா இல்ல? இந்த உலகத்துல இந்த கோடை காலம் வந்த உடனே நமக்கு மைண்ட்ல என்ன வரணும்? நாளைக்கு வெட்ட வெளியில நிப்போமே, சூரியன் சில மைல்களுக்கு அப்பால் இருக்கும்போது என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொருத்தர் செஞ்ச அமல் இருக்குல்ல, அந்த அமலுக்கு ஏத்த மாதிரி வேர்வை வருமா. யார் யார் எப்படி எப்படி தப்பி பண்ணலாம் சொல்ல முடியாது.